இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முக்காடு போட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவதானே நீ? என் முன்னாடி நிக்காத, உன்னை பார்த்தாலே இருட்டே காத்தேன். இசை இசை என்ன ஆச்சு? இல்ல ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா உங்க கண்ணு கலங்கிருக்கு. ஹலோ, காதல் கண்ணை மறைக்கலாம், கண்ணத்துல வாங்கினா அடியே கூடவா மறைக்க முடியும்? என்னாச்சு இசை? யாரோ அவரோட முதுகுல நான் தான் இசையோட புருஷன் அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டிருக்காங்க. ஆனா அத நான் தான் எழுதி ஒட்டிருப்பேன்னு சொல்லி அவர் என் மேல கோவப்பட்டு, உண்மையிலேயே நான் எழுதி ஒட்டலைங்க. நான் என்ன லூசா அப்படிலாம் எழுதி ஒட்டுறதுக்கு? நான் எதுவும் பண்ணல. நான் எவ்வளவு சொல்லியும் அவர் என்ன நம்பவே இல்லை. அதான் என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இசை, எப்பயுமே உண்மையை தெரிஞ்சுக்காம எதை பத்தியுமே புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது தான் ஆம்பளைங்களோட நேச்சரே. அதுல விஷால் மட்டும் விதிவிலக்கா என்ன? இருந்தாலும் உங்களை அவரை அடிச்சிருக்க கூடாது. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அடிக்கிறதுக்காகவாவது அவர் கை என் மேல பட்டுச்சே, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் அவ்வளோ சொல்லியும் நான் சொன்னதை அவர் நம்பவே இல்லையே. அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. அவரை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவர் பயங்கரமா எமோஷனல் ஆகுறாரு. அதுதான் அவரோட பிரச்சனை இல்லை. அப்போ ஏன் அவர் மேல கோபம் இருக்கு உங்களுக்கு? ஐயோ, எனக்கு கோவம்லாம் ஒண்ணும் இல்ல ஐலி. அது கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும், ஆனா சரியாயிடும். சரி சரி, வாங்க போலாம். எங்கேயே தனியா உட்காந்துட்டு? இல்ல ஐலி, நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கொஞ்ச நேரம் இங்க தனியா இருக்கேனே. சரி பிரதர், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கட்டின ஒய்ஃபை கை நீட்டி அடிக்கிறது தப்பு தானே? அடிக்கிறது தப்புதான் பிரதர், ஆனா நம்மள அடிக்க தூண்டுறது தப்பு இல்லையா? குற்றம் செய்யறது மட்டும் இல்ல, குற்றம் செய்ய தூண்டுறதும் தப்பு தானே? ஐயோ ப்ரோ, நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்ல பிரதர், நீங்க கோவமா தான் இருக்கீங்க. ப்ரோ, நீங்க கேக்குறத பார்த்தா இசை உங்ககிட்ட வந்து பேசின மாதிரி தெரியுது. பிரதர், இசையெல்லாம் வந்து என்கிட்ட பேசல, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அவ சொல்லாம நீங்க எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க? இந்த இசையோட பிரச்சனையே இதுதான். அதுக்குள்ள வந்து உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா பாத்தீங்களா? கூல் பிரதர், நீங்க சொன்ன சம்பவம் நடந்தது உங்க வீட்ல இல்ல பிரதர். இத்தனை பேர் வந்து போயிட்டு இருக்க ஒரு கல்யாண மண்டபத்துல. அதுல ஒருத்தர் பார்த்துட்டு வந்து என்கிட்ட விஷயத்த சொன்னாரு. ஏன் ப்ரோ, இசையதான் உங்க சட்டப்பின்னணி எழுதி ஒட்டினாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ ஒட்டாம இந்த காரியத்தை வேற யார் பண்ணிருப்பாங்க? இசைக்கு என் மேல பயமே இல்ல. கொஞ்சம் இடம் கொடுத்ததும் என்னையவே அசிங்கப்படுத்திடுவா. எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சதுக்கு உங்களை தான் எல்லாரும் தப்பா நினைச்சிருந்திருப்பாங்க. நீங்க என்னன்னா இசைதான் உங்களை அசிங்கப்படுத்தினாங்கன்னு சொல்றீங்க. தப்பு ப்ரோ. நான் யூஸ்வலா யாருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்றது கிடையாது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி ஒட்டினா நீங்க கோவப்படுவீங்கன்னு இசைக்கு தெரியாதா என்ன? அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்க? என்னடா, உங்க பர்சனல் விஷயத்துல ஓவரா மூக்க நுழைக்கிறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. இசை எப்ப என்ன அண்ணன் கூப்பிட்டாங்களோ அப்பவே எனக்கு அவங்க தங்கச்சி ஆயிட்டாங்க. நான் அந்த உரிமையில சொல்றேன். நீங்க அடிச்சதும் அவங்க பேசாம போகும்போது தெரிய வேண்டாமா அவங்க இந்த சீப்பான காரியத்தை பண்ணலன்னு? நீங்க வேணும்னா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு அவங்களே வருவாங்க. அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க உங்க மேல. தப்பு பண்ணவங்க தான் சமாதானப்படுத்தவும் செய்வாங்க ப்ரோ. ப்ரோ, நீங்களும் கஷ்டப்பட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தி உங்களை சுத்தி நடக்கிற எதுவுமே உங்களுக்கு புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அது அப்படி இல்ல ப்ரோ. அவங்க தேடி வர்றது பாசத்துல. சரி, ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு ஃபோன் கால் பேசணும் ப்ளீஸ். சரி ப்ரோ, கண்டினியூ.
இசையால தான் எல்லா பிரச்சனையும். என்ன சிவா, இசையோட விஷால் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காரு? நான் பேசி பார்த்தேன், பட் விஷால் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. சரி, ஒருவேளை நமக்குள்ள இந்த மாதிரி சண்டை வந்து நான் உன்னை ஓங்கி அடிச்சிட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன நீங்க என்ன பேசுவீங்க? சும்மா இருங்க. ஒருவேளை அந்த மாதிரி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் நீ என்ன பண்ணுவ? துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன். அடி பாவி. நமக்கு இது கையில் இதெல்லாம். நாம முதல்ல இசையும் விஷாலையும் எப்படி சமாதானப்படுத்துறது யோசிப்போம். அதுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாப்போம். ஆமா சிவா, அதுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாப்போம். என்ன தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. வீட்டுலதான் உன் கூட விஷால் சண்டை போட்டுட்டு இருக்கானா, இப்ப இந்த கல்யாண மண்டபத்திலயும் உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்துறான். சரி, விஷால் கிட்ட இருந்து உனக்கு கிடைச்சதே அது நல்லா உரைச்சதா? ஏய், என் புருஷன் என்ன அடிச்சது, திட்டினது, உதைச்சது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? எதுக்கு வந்தனா? நீ எதுவுமே செய்யாம விஷால் கையால அடி வாங்கி அழுகிறத பார்க்க வேண்டாமா? அதுக்குதான் வந்த. அப்பாடா, இப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓஹோ, நான் ஒண்ணுமே பண்ணலங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கா? அப்ப அவர் முதுகுல பேப்பர்ல எழுதி ஒட்டின கோழ நீதானா? ஏய், கோழ கீழன்னு சொன்ன மூஞ்ச உடைச்சிருவேன். ஏய், வேணாம், நீ இவ்வளவு கோவப்படக்கூடாது சரியா? எனக்கு சிரிப்பா வருது. நீ எல்லாம் ஃப்ராடு. உனக்கெல்லாம் கோவமே வரக்கூடாது. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? உன்னால என் புருஷன் என்ன தொட்டு அடிச்சாரு தெரியுமா? ஐயோ, நான் ஹாப்பியா இருக்கேன். ஏய், என்ன விருப்பத்திரியா? ஹலோ, என்ன? என் புருஷன் என்ன தொடுவாரு, அடிப்பாரு. அந்த ஒட்டிக்கு கூட நான் உண்மை கொடுப்பேன். இது உனக்கு வெறுப்பாகுதா? என் புருஷன் தொட்ட இடத்துக்கு நான் முத்தம் கொடுத்தா உனக்கு ஏன் வெறுப்பாகுது? அப்ப நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன். ஓகே, உனக்காகவே. பாரு. தேங்க்யூ விஷால். ஏய், வலிக்காத மாதிரி நடிக்காதடி. உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஓ, என்ன பத்தி உனக்கு தெரியுமா? சரி, ஓகே. அப்ப நீ கிளம்பு, கொஞ்சம் காத்து வரட்டும். போங்க, காத்து வரட்டும், போங்க.